ஒண்ணுமே புரியல. யாராலும் உனக்கு என்ன என்ன தெரியாது உனக்கு? சொன்னதானே தெரியும். பஞ்ச பனாதி மக்கள் பாண்டவர் இருக்கிறாரே, அந்த தாசி மக்களால் வந்தது நான் இவ்வளவு. சின்னம் பெரிய மலையா நினைக்கிறேன். மாமா சாதாரண மாமா என்னை பங்காளி என்று என்னை பாடாமல் போனாரே. பங்காளி என்று ராஜ சுடியாகம் என்று வேள்வி செய்ய வரவழைத்தான். வரவழைத்த இடத்திலே தகப்பன் தான் வாத்துவத்திலே என்றாலும் உங்க ஞாபகம் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா தான் ஞாபகம் வருது. தகப்பன் தான் குருடி என்றாலும் தகப்பனுக்கு பிறந்த தலைமகனும் குருடோ குருடோ. அவன் சிரிப்பையும் அடக்க வேண்டும், அவனையும் ஒடுக்க வேண்டும். கூறி பூர்வாசனம்
மருகா ஒரு விவசாயி ஆனவன் விவசாயி என்ன செய்வேன் தெரியுமா? என்ன பண்ணுவான்? ஏற கூட்டுவான் நிலத்தில் நிலக்கிற உழுவான். ஏர் ஓட்டா ஆ, என்ன பண்ணும்? ஆ, 2 கடாமாட்டை கூட்டுவான். ஆ, அவன் ஓட்டுறா சரின்னு வச்சுக்க. ஆ. என்ன பண்ணான்? என்ன பண்ணும்? வாலி நட்டா தட்டி இந்த போகும் கட்டின முறை கொண்டாடும். மைத்துணை முறை கொண்டாடும். ஆமா அது போல அதே ஓட்டுறா சரியாக புட்டிச்சா ஆ, ஆ, ஆ. நேரா போவோம். அப்படியா? மருகா போமா. போவனாரா ஓய், அந்த பஞ்சவரே இடம் ஒரு ஒட்டதான் சிரிக்கி பெண்ணானவள் இந்த பேர் அரசனை பார்த்து அகப்பந்தான் வாச்சுவத்தில் குருடு என்றாலும் தலை மகனோ. மருகா அது மட்டுமில்ல இன்னும் ஒன்று எப்படி தெரியுமா? ஒரு கானகத்திலே எத்தனையோ ஜீவத்மாக்குது. இப்படி 2 மட்டும் குறிப்பா எடுத்துக்கோ. ஒன்று யானை, ஒன்னு சிங்கம். ஆமா, கானகம் என்றால் 2மே அதுதான் ராஜா. ராஜா வேற காட்டுக்கு ராஜா. நிறைய மிருகம் இருக்காத வீடு. ஆ, அந்த சிங்கமானது குகையிலே பதுங்கி விட்டால் ஆ, ஆ, ஆ. அந்த யானை என்ன பண்ண தெரியுமா? நம்மை தட்டி கேட்க எவனும் கிடையாது என்று மதம் கொண்டு காணம் போற தெரியும். ஆமா. ஓ, ஆ, 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 ஆ. அதே சிங்கமான குகையை விட்டு வெளியே வந்துச்சுன்னு வச்சுக்க, யானை இருக்குமிடம் தெரியாமல் மறைந்து விடும். அப்படியா? அத போல பண்ணும்போது ஆ, சிங்கத்து சம குகையில பதுங்கிறான். அப்படியா? அவன் யானைக்கு சம தெரியுறான். ஆ, ஆ, ஆ. நம்ம வெளியே வந்தா தான் ஆ. அவனுக்கு தெரியும். ஆமா. ஓய்! ஓய், கண்ணுக்கு கண்ணாடி. காத்தாலம் நீதான், என்னை கரையை கொண்டு போய் சேர்த்தாலும் நீதான். ஏய், நல்லங்கருமையா! நீதான் இந்த கட்டியார பையன் பாத்தனா கம்மியாட்டி பையன். ஏய், ஏண்டா? மருகனை நீ கரை சேர்த்த. அந்த ஊர்ல நீ வந்து என்ன பண்ண? ஏய்ட்டு பார். என்னால முடியும் அனைத்தான். பையன் கிட்ட, கடையில போன சேகத்து நீதான். அவன் என்ன ஒரு என்ன போட மாட்டானா? ஒண்ணுமே துப்பா ஏய், மாமா, அதற்கு முறையான ஆலோசனை கேட்கிறேன். அந்த பாண்டவரை அழிக்க வேண்டும். இப்ப கூறு, செதுக்கிறது ஏன்னா? மருகா! ஓய், பாண்டவர் பிடித்தவன் அழித்தவன் அழகனா? ஆமா. சண்டையில் வெல்ல நம்மால் எப்பவும் ஆகாதப்போம், பெருதினம் ஆகாதப்பா. துப்புரி கவன வஞ்சம், ஊதுமே வெல்ல நட்டால், ஒப்பந்தி செல்வவாழ்வோன், ஒப்பந்தம் செல்வவாழ்வோன். ஓய், ஆண்டவன் அழிப்பு ஒழிப்பதாக இருந்தான். இருந்தால் நேருக்கு நேராக சென்று ஆ, ஆ. ஒன்றும் செய்ய முடியாது. அப்படியா? ஆமா, நேருக்கு நேர் மோதி ஒன்றும் செய்ய முடியாது. செய்ய முடியாது. ஆ, ஆ, ஆ. அதனால் ஆ, சூது, ஆ. பொறாமை, வஞ்சனை மனசுல வச்சினே இருக்கணும். ஆமா. ஓய்! அவன் இனிமைதான் மாமா. நாம் அப்படிதானே செய்வோம். ஆமா, சொன்னவ புத்தியே.
மருகா இப்ப கூறு மருகா ஓய் ஆண்டவர் வெல்வார் இருந்தால் ஏந்திரு ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேச இல்ல வேணாம். ஏய் இல்ல பேசத்திய சுடுகாட்டுல தான் பேசணும் பையா இதெல்லாம் சுடுகாடு கடை நான் ஒருத்தன் பையன் இதாங்க அதுக்கு நீ சொல்லு மருகா, ஓய் நமக்கன்று ஆமா ஆண்டவரை அழிக்க வேண்டும் ஆலோசனை செய்ய வேண்டும் ரெண்டு பேரும் நேர் நேர் உட்காரணும் இல்ல இந்த உட்காரத்துல மருகா ஆண்டவருக்கு யாருன்னா சொந்தக்காரர் இருப்பான் இந்த பேசாம அந்த துப்பாக்கூர் பையன் பாண்டவர் பக்கம் ஆமா ஆமா வச்சா? இல்ல நான் மகாராஜா பக்கம் தான் ஓய் அதனால பாண்டவரையே குலதெய்வமாக நம்பி கும்பிடும் ஜனங்க நிறைய இருப்பீங்க ஐயோ நீ வேற இங்க கர ரகசியத்தை அங்க போய் சேர்ந்துரும் டக்குன்னு சொல்லிவிடுவாங்க ஆ. அதனால நமக்கென்று அந்தரங்க மண்டபம் இருக்கிறது ஆமா எரிமலையில உட்கார்ந்து பேசு எரிமலையில போக மாட்டாங்க அவங்க சுடுகாடு தான் பேசுவாங்க நீ போ நான் இதோ யோகி வந்தேன் பாரு, யோகியா. ரெண்டு ஒண்ணுதான் அட பாதி எரிமலை இருந்து கொத்திட்டு சுடுகாடு இருந்து புதைக்கிட்டு இது ரெண்டுமே கிடையாது நம்ம அந்தரங்க மண்டபம் தோக்குது பாரு பின்னாடி பாரு ஆ